வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து பாலுவை நீக்கிய ராமதாஸ் புதிய தலைவராக VS கோபுவை நியமித்தார். உயர்நீதிமன்றத்தில் கடந்த 17 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் VS கோபு ஆகிய என்னை இன்று முதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாநில தலைவராக என்னை நியமனம் செய்துள்ளார்கள். தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்த கரூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை பாமகவிலிருந்து நீக்கினார் அன்புமணி. தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என பாஸ்கரன் பேட்டி. இதுபோல் 1000 கடிதத்தை வெளியிட்டாலும் ஐயாவுடன் இருப்பேன், ஐயா சொல்படி நடப்பேன், ஐயாவோட பேச்சை கேட்பேன், ஐயாவோட பணியாற்றுவேன். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஐயாவோட தொண்டை. எனக்கு கட்சி பதவி தேவையில்லை. நான் மற்றவங்க மாதிரி பதவி வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்காக வரல. ஜூன் 15ஆம் தேதி முதல் பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம். 10 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தலைவர் அன்புமணி அறிவிப்பு. மகளிர் மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு பாமக கௌரவ தலைவர் GK மணி DGPயிடம் மனு. பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 நடக்கும் மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என தகவல். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1,85,00,000 ரூபாயில் புத்தக பூங்கா முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. மதவாதம் துளிர்விட்டால் அங்கு EPS இருக்க மாட்டார் என்றும் உறுதி. இடப்பாளர் இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர்விட்டால் அங்கே இடப்பாளர் இருக்க மாட்டார். மத்திய BJP சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாளர் ஆட்சி. கீழடி அகழாய்வு தொடர்பாக மேலும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவை. அறிக்கையை ஏற்காதது தொடர்பாக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் விளக்கம். Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are being presented by the archaeologists who had done that survey. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. கீழடி அகழாய்வை புறக்கணிப்பதற்கு புதிதாக காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். மத்திய அரசு மீது தமிழ்நாடு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொன்னபோது அறிவியல் ஆதாரம் என்ன என்று நாங்கள் கேட்கவில்லை என சு. வெங்கடேசன் விளக்கம். கீழடியின் வரலாறு குறித்து அறிவியல் பூர்வமான நிறுவனங்களால் ஆய்வு நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக X தளத்தில் பதிவு. சேலம், வேலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் 2 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூரில் 13ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் மீது குண்டர் தடுப்பு சட்டம். நுங்கம்பாக்கம் பார் தகராறு தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டாசு வெடித்ததில் 4 சிறுவர்கள் காயம். திருவிழாவில் வெடிக்காத பட்டாசை எடுத்து கல்லால் குத்திய போது சம்பவம்.
மதுராந்தகம் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற 10 மாடுகள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. விளைநிலத்தில் இருந்த மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் விபத்து. மேகாலயாவில் தேனிலவு சென்ற இடத்தில் கணவனை ஆள் வைத்து கொன்ற மனைவியை காட்டிக் கொடுத்த ரெயின்கோட் கத்தி. காணாமல் போன ராஜா ரகுவன்ஷி கொல்லப்பட்ட இடத்தில் கிடந்த கத்தியால் முதலில் துவங்கிய துப்பு. மதுரையில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் அரசு பேருந்தில் பயணம். படிக்கட்டில் சென்ற மாணவர் ஆட்டோ மீது கீழே விழுந்த காட்சி வெளியானது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேத மாரியம்மன் கோயில் தேரோட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜவேல் வழங்க கேட்கலாம். ராஜவேல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்துல வேத மாரியம்மன் அப்படின்ற மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல ஆண்டாண்டு காலமாக தேர் திருவிழா நடக்கிறது வழக்கம். அந்த வகையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தேர் திருவிழா நடக்கும் பொழுது இதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சமூகத்தினர் தங்களுக்கும் தேர் இழுக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கணும், தங்களுடைய மக்கள் அம்மனுக்கு சிறப்பு கொடுக்கறதுக்கு அனுமதி வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த தேர் திருவிழா நடத்தக்கூடிய தரப்பினரும் ஒத்துக்கிட்டு அதன்படி தேர் திருவிழா கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. தேர் திருவிழா கொண்டான அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்த நிலையில இன்னைக்கு தேர் திருவிழா நடக்க இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த புதிதா கோரிக்கை வைக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் பகுதிக்கும் தேரை இழுத்து வர வேண்டும், எங்கள் வீடுகளில் தேரை இழுத்து வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததுனால 2 தரப்புக்கும் இடையே பிரச்சனை பெருசாச்சு. இது சம்பந்தமா வருவாய்த்துறையினர் முன்னிலையிலும் காவல்துறையினர் முன்னிலையும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைதி பேச்சுவார்த்தையிலையும் தீர்வு எட்டப்படல. இதனைத் தொடர்ந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தை இன்னைக்கு அணுகியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த நிலையில தேர் திருவிழாவிற்கு காவல்துறையினர் தடை விதிச்சிருந்தாங்க. தடை விதிச்சதுக்கு காரணம் கேட்டப்போ வாய்மொழி உத்தரவு, நீதிபதியுடைய வாய்மொழி உத்தரவு அப்படின்னு சொல்லி காவல்துறை எஸ்பி பொதுமக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இதுக்கு இடையில அவங்க 10 மணி 12 மணி 1 மணின்னு காத்திருந்த பொதுமக்கள் அதன் பிறகு மதிய உணவிற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. 3 மணியை தாண்டியும் எந்த விதமான தகவலும் வராதனால ஆவேசமடைந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள்லாம் தேரை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தள்ளிவிட்டு தேரை இழுக்க முற்படும் பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே, அதாவது தேரை இழுப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதட்டம் ஏற்பட்டது. இதனால ஆவேசமடைந்த அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருந்த தரப்பு பொதுமக்கள், பெண்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில வேப்பந்தட்டை பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுனால போக்குவரத்து அனைத்தும் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டது. இந்த நிலையில போலீசாருடைய வாகனங்களையும், அதாவது எஸ்பியோட வாகனத்தையும் சேர்த்து எந்த வாகனங்களையும் வெளியில எடுக்க முடியாத அளவு கேரோ பண்ணி பொதுமக்கள் இப்ப சூழ்ந்திருக்காங்க. ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி ராஜவேல். நாமக்கல் மூதாட்டி மாரியாத்தாள் கொலை வழக்கில் உறவினர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். அதாவது இந்த நாமக்கல் அடுத்துள்ள பரமத்திவேலூர் சித்தமூண்டியில் ஞாயிற்றுக்கிழமை மூதாட்டி கழுத்து மற்றும் தலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை குளித்தலை அருகே 2 பேரை கைது செய்து விசாரித்து வந்தனர். அதாவது இந்த வழக்கில் ஏற்கனவே மூதாட்டி வீட்டில் வேலைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அவருடைய நண்பர் அஜித்குமார் 2 பேர் வேலை கேட்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை விட்டு இவங்க அனுப்பிட்டாங்க. இவங்க வேலை சரியா இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் இவருடைய மக வீட்டில் கிருஷ்ணகிரி வீட்டில் போய் இவங்க 2 பேர் வேலை கேட்டிருக்காங்க. வேலை கேட்ட பிறகு அங்கேயும் ரைஸ் மில்ல வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களும் 1 மாசம் 2 மாசம் வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து சொல்லாம அங்கிருந்து
வெளியே போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில சம்பவத்தொன்று சனிக்கிழமை இரவு இவங்க இருசக்கர வாகனத்தில் வந்து அஜித்குமார் அவருடைய நண்பர், அதாவது ஆனந்தராஜ், 2 பேரும் மோட்டார் சைக்கிள்ல வந்து சாமியாத்தால வந்து பேசிக்கிட்டு தண்ணி கொடுங்க, வேலை கேட்கற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. பேசின பிறகு இவங்க வந்து உடனே வந்து நகை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் பூட்டி இருக்குது, ஆர்மி எல்லாம் காலையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதுக்கப்புறம் சாமியாத்தால வந்து அவங்க கட்சி வச்சிருக்க அருவா கழுத்து மற்றும் தலையில வெட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சாமியாத்தா வந்து சுதாகரிச்சுக்கிட்டு உடனே உஷாராவி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட பிறகு அக்கம் பக்கத்துக்காரன் முடியாது வர்றதுக்கு முன்னதாக அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் வந்து மாரியாத்தா வந்து குண்டுயிரா இருக்கிற நிலையில மகளுக்கு போன் பண்ணி உறவினர்கள் மக்களால வந்து அவர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போய் செல்லு வழியிலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த 2 பேர் கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த கிருஷ்ணராணியோட உறவினர்கள், அதாவது அவங்க கூட உறவினர்கள் கூட காவல்துறையால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அஜித்குமார் மற்றும் வந்து ஆனந்தராஜ் 2 பேர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரவிக்குமார்.